சிம்பு பிங்கி அம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன் போ. ரெண்டு பேரும் நல்ல பிள்ளையா சமத்தா இருக்கணும் சரியாம்மா. பாட்டிகிட்ட எதுவும் கேட்டு அடம் பிடிக்க கூடாது, எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது. நல்ல பிள்ளைல இருந்தாவனி பாட்டின வந்த உடனே சொல்லணும். அம்மா வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்பாவை கூட்டிட்டு வரேன். பிங்கிம்மா டாடி கூட்டிட்டு அம்மா இங்கதான் வருவேன். டாடி வெளிநாட்டுல இருக்காருல, அதுக்குதான் அம்மா போய் கூட போறேன். சிம்பு உனக்கு தங்கச்சிக்கோ டிக்கெட் போடல? ஆமா மட்டதான் இப்ப போக முடியும். அம்மைக்கு மட்டும் தானே டிக்கெட் போட்டிருக்கு. டிக்கெட் போடாம உங்களை கூட்டிட்டு போக முடியாது, வீட்டுல இருங்க. வாழ்க்கை என்பது அன்பினில் அன்பில் 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 அன்பிலில் ஆசை புன்னகை மூஞ்சியில் மூஞ்சி 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 மூஞ்சியில். ஆமா என்னது அது தலையில்? வேகுமா என்னோட துணிமணி எல்லாம் இதுலதான் இருக்கு. பாட்டி என்னோட பெட்டியில வைக்க வேண்டியதானே? ரெண்டு துணி தானே இருக்கும், எதுக்கு இவ்வளவு பெரிய பேக்கு? என் பெட்டியே காலியா தான் இருக்கு, அதுல வைங்க பாட்டி. இல்லம்மா இதுல என் புருஷனுக்காக நான் சில பல கிஃப்ட்டுகள்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதனால இதை வைக்கலாம், உன் பெட்டியில இடம் எடுக்காது. இந்த பேக்லயே இருக்கட்டும். வரவங்க சொன்னாலும் பின்னாடியே வாரிய. என் பெட்டியில துணி வைங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறிய. தாத்தா வெளிநாட்டுல எல்லாம் இருக்க மாட்டார் பாட்டி. ஷடோஜா உள்நாட்டுல அவரை தேடியாச்சு, வெளிநாட்டுல தான் இன்னும் அவரை தேடல. அதனால இனி ஒரு நாடா போய் தேடலான்னு இருக்கேன். முதல்ல இப்ப நீ வெளிநாட்டுக்கு போறதுனால உன் கூட வரேன். நீ உன் கணவனை தேடும் போது நான் தேடக்கூடாதா? பாட்டி தாத்தா தொலைஞ்சாருல, அந்த வயசுல தேடி இருக்கணும். இப்பவே தேடினா என்ன அர்த்தம்? உங்களுக்கே வயசாகி போச்சு. ஷடோஜா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு சொல்லுவாவல்ல. எந்த வயசா இருந்தாலும் அவர் என்னோட புருஷன் தான். அதனால அவரை நான் தேடி போறதுல தப்பே இல்லை. சரி சரி சொன்ன கேட்க புரிய. ஏம்மா கிளம்பியாச்சு வா. சரோஜா கிளம்பிட்டியம்மா? இந்தம்மா சரோஜா. தேங்க்ஸ்மா. இதுல செலவுக்கு பணமா நீ சொன்ன மாதிரியே சாப்பாடு பார்சல் பண்ணி இதுலதான் வச்சிருக்கேன். பசிக்கும் போது எடுத்து சாப்பிட்டு. சரிம்மா அதெல்லாம் சாப்பிட்டுவேன். ஏட்டி அமுதா மாமியா காட்டி வெளிநாட்டுக்கு போறாள, அவளை பார்த்து பத்திரமா பக்கத்திலே நின்னு வழி அனுப்பி வைப்போம்லாம் கிடையாது. உள்ள அப்படி என்னதான் செய்வாளோ, எப்ப பாரு நான் அடுப்பங்கரையிலே கடந்து அடமுட்டை விட்டுட்டு கிடக்கா. என் மவனை போய் பார்க்க போனோங்கிற நினைப்பும் கிடையாது. அக்கா வீடு சொர்க்கம்னு உட்கார்ந்துகிட்டா. ஏட்டி அமுதா மாட்டுமாவுலே அமுதா. என்னத்தே நான் வெளிநாட்டுக்கு கிளம்பியாச்சு, போயிட்டு வரேன். எத்தே நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கேட்கவே மாட்டியலோ. உங்க மகன் கிட்ட சொன்ன என்னையதான் சத்தம் போடியாவ. அவிய கிட்டதான் போன் பேசிட்டு வரேன். சொன்ன கேளுங்கத்தே, வீட்லயே இருங்க. இங்க பாரு இத்தனை வருஷ காலமா என் பிள்ளைய நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணுமேனு இருந்துட்டேன். அப்புறம் நீ வந்தா நீ பிள்ளையில பெத்து போட்டா. உன் பிள்ளையில வளர்த்து ஆளாக்க பல வருஷங்களை தொலைச்சிட்டேன். இனி இருக்க வாழ்க்கையாவது எனக்காகவும் என் கணவருக்காகவும் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக தான் முதல் படியை நான் இன்னைக்கு எடுத்து வைக்க போறேன். எப்படி முதல் படியை எதுக்கு வெளிநாட்டுல கொண்டு போய் எடுத்து வைக்கணும்? நம்ம பேப்பர்ல விளம்பரம் கொடுப்போம், மாமா கண்டுபிடிச்சு வந்துருவாவ. அதெல்லாம் சரி விடாது. பேப்பர்காரே அளவுக்கு தேட மாட்டான். எப்படி பேப்பர்காரே நம்மளுக்காக தேட மாட்டான். அந்த பேப்பர் வாங்கி படிக்கிறவிய யாராவது பார்த்தா சொல்லுவாவல்ல. இல்லன்னா மாமாவே கூட பேப்பர் வாங்கி படிக்கலாம். தேய் நீங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டாம், வீட்டுல இருங்க. சொன்ன கேளுங்க. முடியாது, நீ சொல்லியாங்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் என் கணவரை தேடி போதான் போறேன். யாரு தடுத்தாலும் நான் இன்னைக்கு நிக்க மாட்டேன். என் கணவரை கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த ஊருக்கு வருவேன். தம்பி கேக்குறீ என்ன பூ பண்ணு பூ. அதுக்கு முன்னாடி அக்கா வந்து கொஞ்சம் பேசணும். ஏல அக்கா வீட்டுல இல்லையே, நீ அங்க ஓடி தெரியக்கூடாது. ரெண்டு நீ கார் எடுத்துட்டு கூட்டிட்டு சுத்த கூடாது. குறிப்பா அந்த மீன்காரி மோவ கருவாடு கூட சேர்ந்து கும்மி அடிக்க கூடாது. என்னல சத்தத்தை காணா? நான் சொல்லிட்டு காதுல உழுத. இங்க பாரு தம்பி சேகரி, காலையில வேலைக்கு போனியா, சாயங்காலம் வீட்டுக்கு வந்தியா, வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா செஞ்சியா, இங்கே இருக்கணும். அம்மி சித்தியா பத்திரமா பாத்துக்கிடணும். என் பிள்ளைகள் வேற இருக்கு, அது வரையும் நீ தான் பாத்துக்கிடணும். இத விட்டுட்டு ஏதாவது ஏறக்கூடாம அங்க போன என் காதுக்கு வந்துச்சு. அடுத்த பிளேன்ல திரும்பி வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரிப்பு நீ போய் காரை ஸ்டார்ட் பண்ணி இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போப்பு. என் கணவருக்கு கொடுக்க வேண்டிய நினைவு பரிசு நிறைய இருக்குப்பா. கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு போ தம்பி சேகர். சரோஜா பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. சரிம்மா.
பிரச்சனையிலும் மாட்டிக்கிடாதம்மா. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் சரி உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துரு. மருமவனை பார்த்து பேச முடியலனாலும் பரவாயில்லம்மா, நீ பத்திரமா வீட்டுக்கு வந்தா போதும் எனக்கு. சரிம்மா, நான் பத்திரமா போயிட்டு வருவேன். சரோஜா, நான் சொல்ல சொல்ல கேட்காம என் மாமியாரும் உன் கூட தான் வாராவ. இவையிலையோ நீ தான் பத்திரமா பாத்துக்கிடணும், கொஞ்சம் பாத்துக்க சரோஜா. சரி சித்தி, நான் நல்லா பாத்துக்கிட்டேன். இங்க பாடு அமுதா, நானே நீ நல்லாதான் பாத்துக்கிடுவேன். நீ ஒன்னும் பயப்படாண்டா, நாங்க நல்லபடியா போயிட்டு வந்துடுவோம். போயிட்டு வாடு அமுதா. சரித்தே, போயிட்டு வாங்க. ஏமா, என் பிள்ளைகள் நல்லா பாத்துக்கமா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா சரோஜா, நான் நல்லா பாத்துக்கிட்டேன். நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருமா. சரிம்மா, சீக்கிரமா வந்துருவேன். சௌந்தர்யா, போயிட்டு வரேம்மா. சரித்தே, பாத்து போயிட்டு வாங்க. சிம்பு, பிங்கிமா, போயிட்டு வரேம்மா. பாடிட்டு பத்திரமா இருக்கணும். சரிப்பு, உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வரேன். ஏமா, பாத்துக்கமா, நான் போயிட்டு வரேன். சித்தி, பாத்துடுங்க சித்தி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. காரை ஸ்டார்ட் பண்ணின்னு சொன்ன ஆளே காணோம். காரையும் காணோம், அவனையும் காணோம், எங்க போன? சரோஜா, காது எங்கம்மா நின்னுச்சு? இங்கதான் நின்னுச்சு பாட்டி. ஸ்டார்ட் பண்ணவன் இங்கதான் நிக்கணும், எங்க போனான்னு தெரியலையே. லக்கேஜ் மட்டும் ஏத்திட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டானு நம்ம தெரியலையே. அந்த அளவுக்கா கூறு கெட்ட குக்கது நம்ம தம்பி சேகது. பாட்டி, அவன் எனக்கு தான் தம்பி. நம்ம தம்பின்னு உங்களை சேர்த்துக்கிறீங்களா இருக்கு? இல்லம்மா, காரை ஸ்டார்ட் பண்ணி வந்து ஏறியும் தானே சொன்னோம். நம்ம ஏறாம எப்படி அவன் ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பான்? எங்க இருக்கானு போன் எடுத்து கேளு சரோஜா. இருங்க, இந்த கேக்கை எங்கதான் போனானோ. ஒரு வார்த்தை நம்ம சொன்ன காதுல வாங்குறது கிடையாது. காரோட பயணம் போயிட்டா இருந்தாலையோ. சரிம்மா, பொறுமையா எங்க இருக்கான்னு கேளு. அதான் பிளைட்டுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல. ஹலோ தம்பி சேகரு, எங்கல இருக்கா? நான் வெளியே வந்து நிக்கேன், உன் காரையும் காணோம், உன்னையும் காணோம். காரை ஸ்டார்ட் பண்ணி இருந்தால போனா, எங்க போனா? ஏக்கா, கார்ல சுத்தமா பெட்ரோல் இல்ல. அதான் நீ வரதுக்குள்ள பெட்ரோல் போட்டு வந்துடலாம்னு பேசிட்டா. இல்ல, நீ கார் எடுத்துட்டு அவ்வளவு தூரம் போக முடியல, நான் போகும்போது போட்டுக்கலாம்ல. ஏக்கா, நீ பேசிட்டு இருந்தால நான் வர லேட் ஆகும்னு நினைச்சேன். ஆனா வரதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம்னு காரணம் அதுக்குள்ள நீ வந்துட்டியோ. நீ தான் பெட்ரோல் போட்டு 10 நிமிஷத்துல வந்துறியே. இல்ல, பிளேன் பேர போதே. ஏக்கா, அதுல போறதுக்கு நேரம் இருக்கு, வந்துறியே. ஷோ கடவுளே, இவனை வச்சிட்டு ஒரு பிளேன்ல கூட ஒழுங்கா போக முடியாது. அது என்ன நம்ம காரை நின்னு ஏத்திட்டு போறதுக்கு? பிளேனு அது நினைச்ச நேரத்துக்கு கரெக்டா போவான். இவன் பண்ற வேலைக்கு நான் போக முடியுமா முடியாத தெரியலையே. 10 நிமிஷம் 10 மணி நேரம் ஆக்கினாலும் ஆக்கிவிடுவான். என் புருஷன் வேற இது வரைக்கும் என்ன ஒரு போன் போடையில, அட்ரஸே அனுப்புன மாதிரி இல்ல. ஷோ, நான் எப்படி போய் சேர போறணும்? சரோஜா, தம்பி சேகர் பெட்ரோல் போடவாமா போயிருக்கா? ஆமா பாட்டி, இப்ப வந்துருவானா? சரிம்மா, வெயில்ல ரொம்ப வேத்து கொட்டுது, நான் உள்ள போய் லைட்டா டச் அப் பண்ணிட்டு வந்துடட்டுமா? டச் அப் ரொம்ப அவசியம். இங்க பாருங்க பாட்டி, வீட்டுக்குள்ள போனீங்களா அங்கேயே இருந்துக்கிடுங்க. கார் வந்த உடனே நான் பாட்டுக்கு ஏறி போயிருவேன். ஐயோ வேண்டாமா, கூட மேல கூட வச்சி கூடலூரு போற வேலை. உன் கூட கொஞ்சம் நானு வாரி கூட்டிக்கிட்டு போனா என்ன? ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா? உன் கூட தானே நானு வாரி ஒரு வாரமா? நீ வேணான்னு சொன்னாலும் வருவேனே தாராளமா. கூட மேல கூட வச்சி கூடலூரு போற வேலை. உன் கூட கொஞ்சம் நானு வாரி கூட்டிக்கிட்டு போனா என்ன? மீன்காரி, அது என்ன என்னை பார்த்து பாட்டு பாடிட்டு வர? நானா கூட வச்சிருக்கேன்? இல்ல வானரி, நான் கூட வச்சிருக்கேன்ல. ஆமா, வெளிநாட்டுக்கு போற கேக்கு கூட ஏத்திட்டு வந்த. நீ நிக்கிற அண்ணன் கூட ஏதோ எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா அது கொஞ்சம் பெருசா இருக்கா, வச்சிக்கிறதுக்கு எங்க இடம் இருக்காதுல்ல. அதான் சாப்பாடு கூட எடுத்துட்டு வந்துட்டேன் வானரி. கூட பத்த பிளேன்ல ஏத்த மாட்டானோ பேதி இருப்பா. அதெல்லாம் நம்ம கூட படிச்ச பிள்ளை வரால சாமி. அவன் எதுவா இருந்தாலும் பேசிக்கிடுவான் வானரி. போன தடவை சாப்பாடுல கொண்டு வர கூடாதுன்னு சத்தப்பட்டாவில இல்லையா? அதனால தான் நானே இந்த ஹேண்ட் பேக்ல மறைச்சு வச்சிருக்கேன். நீ என்னடா தலைக்கு மேல கூடையில வச்சுட்டு எல்லாருக்கும் காட்டிட்டு வர. கூடையெல்லாம் பார்த்தா கொண்டு போக முடியாது, அவன் பிடிங்கி வச்சுக்கிடுவாவே.
இங்க பாரு மீன்காரி, உன் கொண்டை அறுக்க சொல்லி சொல்லிடுவா, பாத்துக்கிட்டே இரு. அப்படிலாம் இல்ல வானரே, அவ எல்லாரையும் நல்லா பாத்துக்கிடுவா, உங்களையும் சேர்த்துதான். இப்போ நீங்க கோவப்படுறீங்க, நாளைக்கு அவ உதவியதான் நீங்க நாடணும். ஆமா, நாடணும் நாடணும், அவ கொண்டை அறுத்துதான் நடணும். வானரே, எதுக்கு அந்த பிள்ளை மேல இப்படி கோவப்படுறீங்க? அவன் கார் எங்க வானரே? கார் எதுக்கு நீ கேட்க மீன்காரி? எதுக்கு கேட்பாவ? டயம் ஆகுதுல்ல, சீக்கிரமா போய் சேராண்டமாக்கா. நீ பஸ்ல போட்டு தான மீன்காரி இங்க எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டேன். வானரே, அத சேகர் தம்பி சொல்லிச்சுல்ல, எல்லாரும் கார்ல போவண்ணே, அவன் காரகடன்னு புறப்பட்டு வந்தே வானரே. அவன் சொல்லுவான், அவனுக்கு வேலை இல்ல, நாங்க 2 பேர் தான் கார்ல போறோம், நீங்க வரணும்னா பஸ் பிடிச்சு வாங்க. ஏற்கனவே நான் போற பிள்ளைல டிக்கெட் போட்டு தர சொல்லிருக்க மீன்காரி. இப்ப நான் போற கார்ல என் கூட வரணும்னு மீனுங்க வந்து நிக்கா. பாரு மீன்காரி, யாரும் என் கூட வர முடியாது, நீ அந்த குடிமிகாரியை கூட்டிட்டு பஸ்ல வா, நாங்க மட்டும் தான் கார்ல போறோம். ஒரே இடத்துக்கு போறோம் எல்லாரும், அதுவும் ஒரே பிளேன்ல தான் எல்லாரும் போய் ஏற போறோம். எதுக்கு தனித்தனியா போயிட்டு மொத்தமா கும்பலா போவோம் வானரே? அப்பதானே நல்லா இருக்கும். ஒருத்தர் வர லேட் ஆயிட்டாலும் அப்புறம் காத்துக்கிட்டு நிக்கணும். நான் எதுக்கு உங்களால காத்துக்கிட்டு நிக்கணும்? நானே வெளிநாட்டுக்கு வாங்க நீ வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சேன். வந்தா வா, வராட்டி போ மீன்காரி. நாங்க தான் கார்ல போறோம், பிளேன்லயே போறோம். நீ வரக்கு லேட் ஆச்சுன்னா எந்த பிளேன் நிக்க போறது இல்ல. இந்த பேதி இருப்பானு அப்பவே காரை ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப கேட்டா பெட்ரோல் போட போயிருக்கேங்க. ஒருவத்தியா கார்ல வந்து யாரைக்கு வந்து நின்னாச்சு. நம்ம வீட்டுல இருக்கதே சரியில்லை, வேற யாரு சொல்ல? ஷடோஜா, எல்லாரும் வந்தா வந்துட்டு போட்டோமா, நம்மளுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல, இந்த குடிமிக்காரி நல்லா இங்கிலீஷ்ல பேசுவா. நம்மளுக்கு வெளிநாட்டுக்கு போனா இந்த விவரத்தெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா படிச்ச பிள்ளைய கூட்டிட்டு போறது நல்லது தானே. உனக்காக தானே தம்பி சேகர் அவளுக்கு டிக்கெட்டே போட்டிருக்கான். அதனால நம்ம தனியா போறது சரி கிடையாது, எல்லாரையும் சேர்த்தே கூட்டிட்டு போவோம். எல்லாரையும் கூட்டிட்டு போனா லாரி தான் பிடிக்கணும். ஓனர், என்ன ஓனர், வெளிநாட்டு கிளம்பிட்டீங்களோ? டிக்கெட் போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது, நானும் வந்திருப்பேன்ல. யாரும் வரக்கூடாதுன்னு ரகசியமா வச்சிருந்தேன். ஆனா இப்படி இந்த காட்டு பூச்சிகளுக்குலாம் கட்சின்னு யாருக்கு தெரியும்? அவளும் ஒண்ணு போல என் பின்னாடி கிளம்பிட்டு. ஓனர், அப்படியா? அப்ப நான் மட்டும் தான் வரலையா? போங்க ஓனர், நான் ரொம்ப கோவமா இருக்கேன் உங்க மேல. நான் மட்டும் எங்க போனாலும் உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க மட்டும் வெளிநாட்டுக்கு நீ கூட்டு போக போறிய பத்தியலா? சரி பரவாயில்ல, வரும்போது வெளிநாட்டு சென்று வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே வெளிநாட்டுல சாக்லேட்லாம் நல்லா இருக்கும், ஒரு 10 கிலோ வாங்கிட்டு வந்துருங்க. ஏ அம்மம்மா, 10 கிலோவா? ஆமா ஓனர், என் பிள்ளைக்கு. பிள்ளையா? பெருசாலியா 10 கிலோ கேட்டா? இல்ல ஓனர், ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு என் பிள்ளைக்கு 2 கொடுப்பேன். எத்தனை வருஷம்? 10 வயசு வரைக்குமா? ஓனர், ஒரு நாளைக்கு 2 கொடுத்தா எத்தனை நாள் வரப்போகுது? ஒரு 10-20 கிலோ வாங்கிட்டு வாங்க ஓனர், நாங்களும் தாராளமா சாப்பிட்டுக்கிடுவோம்ல. நீ உன் பிள்ளைக்கு சாக்லேட் திங்க கேட்ட மாதிரி இல்ல, வியாபாரம் பண்ணலான்னு கேட்ட மாதிரி இருக்கு. சரி ஓனர், உங்க புருஷனை பார்க்க ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா கூட்டு வந்துருங்க, நானும் பார்க்க ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன். அதானே, என்னை விட நீங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டு கிடக்குறீங்க. ஓனர், நம்ம சென்னைக்கு போகும்போதே நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல. இப்போ நீங்க வெளிநாட்டுக்கு போறியா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் ஓனர். சீக்கிரமா போறது உங்களுக்கு தான் நல்லது. நான் மட்டும் என்ன போகக்கூடாதுன்னு நின்னுட்டு இருக்கேன். என் தம்பி சேகர் கார் எடுத்துட்டு பெட்ரோல் போடக்கு போனா இன்னும் வரல. அதனால தான் நானே என்ன பண்ண நின்னுட்டு முழிச்சிட்டு இருக்கேன்.
மீன் கறக்க அப்ப நான் மட்டும் தான் மிஸ் ஆயிட்டேன். ஆமா இந்த தடவை நீ வரல, அடுத்த தடவை வந்துரு. ஆமா வந்துரு, இந்த மீன் கறி